Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக தோல்விக்கான காரணங்கள் என்னென்ன என்பது குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்கின்றது கள ஆய்வு குழு என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக தோல்விக்கான காரணங்கள் என்ன என தெரியவரும் என தெரிந்திருக்கின்றது, தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களில் அமைச்சர் சேகர் பாபுவிற்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே பொறுப்பு வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த குழு ஆய்வு மேற்கொண்டிருப்பதாகவும் அறிக்கையை சமர்ப்பிக்க இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் குறைகளை அமைச்சர்களிடம் கொண்டு செல்ல அமைச்சர்களின் உதவியாளரே முட்டுக்கட்டையாக இருந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கின்றது. பலமுறை காத்திருந்தும் அமைச்சர்களை பார்க்க முடியாமல் பொதுமக்கள் திரும்பிச் சென்றதாக வேதனையும் தெரிவித்திருக்கின்றார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் புவியரசன். புவியரசன், இந்த அறிக்கை தொடர்பான கள ஆய்வு குறித்த முழு விவரங்கள் என்னவாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். தேர்தல் தோல்வி குறித்த கள ஆய்வு மேற்கொள்வதற்கு திமுக ஒரு குழு என்பதை அறிவித்திருந்தது. அதன்படி அந்த குழுவில் இருந்தவர்கள் சில அறிக்கைகளை திமுக தலைவர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பித்ததாகவும் அது குறித்த தகவல் என்பது சில தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக குறைந்த எண்ணிக்கையிலேயே தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தது. குறிப்பாக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் 200க்கு 200 வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருந்த திமுக தற்போது தோல்வியை தழுவிருந்தது. இதற்கான காரணங்களை கண்டறிவதற்காக 38 பேர் கொண்ட குழுவை கடந்த மாதம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி ஒவ்வொரு தொகுதிகளில் வாரியாக கள ஆய்வை மேற்கொள்வதற்கு 2 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டு மொத்தம் 19 குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருந்தது. அதன்படி மொத்தம் 38 பேர் கள ஆய்வை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் 10ஆம் தேதி அந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று திமுக தலைமையிடம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது ஒவ்வொரு குழுக்களாக திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து அவர்களது அறிக்கையை சமர்ப்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் அது தொடர்பான சில தகவல்கள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதை பார்த்தோம்னா இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் அறங்காவலர் குழு நியமன பொறுப்புகளில் வந்து பார்த்தோம்னா அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவர்கள், அதாவது மாற்றுக் கட்சியில் இருந்து திமுகவுக்கு வந்தவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும் சேகர்பாபுக்கு அந்த துறையின் அமைச்சராக இருந்தவர் சேகர்பாபு, அதனால் அவருக்கு வேண்டிய நபர்களுக்கே பொறுப்புகள் வழங்கியதாகவும் ஒரு குற்றச்சாட்டை நிர்வாகிகள் வைத்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பார்த்தோம்னா சேகர்பாபுவுமே பார்த்தோம்னா முன்னாள் அதிமுக உறுப்பினராக இருந்து அது பிறகு திமுகவில் வந்து அமைச்சராக பங்கெடுத்திருந்தார். இந்த நிலையில் அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் குறைகளை வந்து கட்சியினர் வந்து அமைச்சர்களிடம் தெரிவிக்க வந்தபோது அமைச்சர்கள் அதை அலட்சியப்படுத்தியதாகவும் அமைச்சர்களின் உதவியாளர்களே அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருக்கிறது. பலமுறை காத்திருந்தும் அமைச்சர்களை சந்திக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதாக திமுக நிர்வாகிகள் அந்த குழுவிடம் தெரிவித்ததற்காக இந்த ஒரு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் களத்தில் வந்து பார்த்தோம்னா திமுக அரசு திமுக கட்சி என்று திமுக வந்து இரண்டாக பிரிந்திருந்ததாக ஒரு குற்றச்சாட்டை நிர்வாகிகள் வைத்திருக்கின்றனர். திமுக அரசு என்று பார்த்தோம்னா திமுக அரசில் பங்கெடுத்திருப்பவர்கள், அதாவது எம்எல்ஏ அமைச்சர்கள் போன்றவர்கள் ஒரு பிரிவாகவும், அதே போன்று திமுக அரசு கட்சி என்று பார்த்தோம்னா திமுக கட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தனி ஒரு அணியாகவும் செயல்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுகவின் மக்கள் பிரதிநிதிகள், அது மட்டுமல்ல கட்சி தொண்டர்கள் வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு அணுகுமுறையை வைத்தால் அதை அதிகாரிகள் புறம் தள்ளிவிட்டு அதிகாரிகள் அவர்களாகவே ஒரு திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்குவதாகவும் திமுக நிர்வாகிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் பார்த்திருப்போம் கடந்த 2 வருடங்கள் 3 வருடங்களாகவே மக்கள் தொகை என்பது மகளிர் உரிமை தொகை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. திமுகவின் முக்கிய தேர்தல் வாக்குறுதியாக இருந்த இந்த மகளிர் உரிமை தொகை என்பது கடந்த ஆட்சி முடிவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அதுவுமே போதுமான அளவு மகளிருக்கு வழங்கப்படவில்லை. அதிலும் ஒரு ஸ்லாப் என்பது வைக்கப்பட்டது. இவர்களுக்கு மட்டும்தான் மகளிர் உரிமை தொகை என்பது வைக்கப்பட்டிருந்தது. இது வந்து திமுகவின் இந்த தேர்தல் தோல்விக்கு முக்கியமானதாக இருப்பதாக திமுக நிர்வாகிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக அந்த குழு என்பது அறிக்கையை சமர்ப்பித்திருப்பது ஒரு தகவலானது நம்மளுக்கு இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கட்சியில் உள்ள இளைஞர்களுக்கு போதிய பங்கு என்பது வழங்கப்படவில்லை, அவர்களுக்கான தேர்தல் பணி என்பது வழங்கப்படவில்லை என்ற இது போன்ற திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகளையும் ஒரு புகார்களாக நிர்வாகிகள் வைத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அரசில் உள்ள தற்காலிக நியமன பொறுப்புகளில் கட்சியினருக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை திமுக நிர்வாகிகள் வைத்திருக்கின்றனர். பார்த்திருப்போம் திமுக அதிமுக என்ற கடந்த காலங்களில் இது போன்ற நியமன பொறுப்புகளில் அக்கட்சியினர் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அவர்களுக்கே நியமனம் என்பது வழங்கப்படும். ஆனால் திமுக ஆட்சியில் இது போன்ற இல்லை என்று
இதனால் திமுக தொண்டர்களே அதிருப்தியில் இருந்ததாகவும் திமுக தலைமையிடம் தற்போது அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கட்சி பொறுப்பில் இல்லாத, அதாவது முன்னாள் பொறுப்புகளில் இருந்திருப்பார்கள், கட்சி பொறுப்பில் இருந்தவர்களுக்கு உரிய பங்கு என்பதும் அவர்களுக்கு உரிய மரியாதை என்பதும் இப்போது உள்ள நிர்வாகிகள் வழங்கவில்லை என்று ஒரு கோஷ்டி பூசல் போன்ற ஒரு நிலை என்பது திமுகவில் இருந்ததாக அந்த அறிக்கையின் மூலம் தெரியப்பட்டிருக்கிறது. திமுகவின் கள ஆய்வு குழு ஒவ்வொருவராக சந்தித்து திமுக தலைமையிடம் அறிக்கைகளை சமர்ப்பித்து வரக்கூடிய இந்த நிலையில் இது போன்ற ஒரு தகவல்கள் வெளியாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா, திமுகவின் தோல்விக்கு இது போன்ற ஒரு காரணங்களே இருக்கலாம் என்று ஒரு அறிக்கையின் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் எந்த நடவடிக்கைகளை திமுக தலைமை எடுக்கவிருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் இது போன்ற தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கள ஆய்வு தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. கூடுதல் தகவல்கள் நன்றி புவியரசன்.